Hello students, நம்ம இப்போ exercise 1.3ல 12th sum sets relation and functionல இருந்து பார்க்க போகிறோம். 12th sum function r to r கொடுத்துருக்காங்க. function எப்படி define பண்ணியிருக்காங்க, f of x equal to 3x minus 5. prove that f is bijection and find its inverse. bijection அப்படின்னாவே என்ன ப்ரூவ் பண்ணணும், 1 ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஆன் டூ ப்ரூவ் பண்ணணும். ஆன் டூ 1 அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 1 அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன செய்ய போகிறேன், ரெண்டு ஃபங்க்ஷன் இதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ ரெண்டு ஈக்குவல் பண்ணிவிட்டு x1 x2 ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுவோம். இது 1 ஃபங்க்ஷனுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது திரும்ப எக்ஸ் வேல்யூவோ ஒய் வேல்யூவோ கிடைக்குதுன்னு செக் பண்ணுவோம் இல்லையா. அந்த கான்செப்டில் நீங்கள் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், ரெண்டு எலமெண்ட்டு எக்ஸ்ன்ற ஒரு எலிமெண்ட் x1 ஒய் x1 x2ன்னு எடுத்துக்கலாம், ஆர் xy ஏதோ ஒரு வேரியபிள் மட்டும் சம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆன் டூ ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1 ஃபங்க்ஷனாகவும் ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். சரியா, இப்போது நம்ம 1 ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். ரெண்டு எலிமெண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் பிளேஸில் எக்ஸே இருக்குது, எல்ஹெச்எஸில் எக்ஸ் பிளேஸில் ஒய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எஃப் ஆஃப் ஒய். இப்போ நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, -5 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 3x ஈக்குவல் டு 3yன்னு இருக்கும். தென் 3 கேன்சல் ஆகும்போது x ஈக்குவல் டு ஒய்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டூ நம்ம என்ன இதோட மீனிங் என்னென்னா, இமேஜஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட ப்ரீ இமேஜஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த 1 ஃபங்க்ஷன். சரியா, நெக்ஸ்ட்டு ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்ய போகிறோம், ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்க போகிறேன். ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்க மாட்டோம், y belongs to r. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ண போகிறோம், ஒய்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3x - 5 ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சாச்சு. அதிலிருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணியே நம்ம இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. நம்ம ஆன் டூ ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸுன்றது நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், 3x - 5ன்னு எடுத்திருக்கேன், கிவன் கொஷின்லேயே கொடுத்துருக்கு. ஸோ இதை ஒய்க்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ் -5 ஆப்போசிட் சைட் போகும்போது +5 ஆகிடுச்சு. 3 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு போகும்போது டிவைட் ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ y + 5/3ன்னு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்கல்ல, கிவன் ஃபங்க்ஷன் 3x - 5 அந்த கண்டிஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக இந்த y + 5/3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்ன்ற ஆன்சர் கிடைக்குது. எஃப் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் அப்படின்றது ஆன் டூ ஃபங்க்ஷன். எக்ஸ்ட்ராவாக எந்த எலிமெண்ட்டும் கோடொமைனில் இருக்காது அப்படின்னு தான் இதோட மீனிங். சரியா, நெக்ஸ்ட்டு 1 ஃபங்க்ஷனாகவும் ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருக்கிறதுனால இதை பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், கிவன் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க எக்ஸ் வேல்யூவே எடுத்துக்கிறோம். எக்ஸ் வேல்யூ y + 5/3. இது எக்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இது ஆப்போசிட் சைட் போகும்போது என்ன சொல்லலாம், எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். எக்ஸ் நம்ம ஆல்ரெடி என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், y + 5/3. இப்போது நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்ற டேர்ம்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால y வேரியபிளை என்ன வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறோம், எக்ஸ் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரியா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செஞ்சுருக்கோம், கிவன் கொஸ்டினில் இருக்குது 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்ன்றது ஈக்குவல். இதை ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன, இந்த இன்வெர்ஸ் அப்படின்ற டேர்ம் y வேரியபிள் டேர்மில் இருக்கிறதுனால எக்ஸ் வேரியபிளுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 5/3ன்னு கன்வெர்ட் ஆகுது. சரியா, 13th sum. The weight of the muscles of a man is a function of his body weight x. Can be expressed as W of x equal to 0.35x.
இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மசில்ஸோட வெயிட்டு அண்ட் பாடியோட வெயிட் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் w of x equal to 0.35x. டிட்டர்மைன் த டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ நம்மளோட வெயிட்டுன்னு நம்ம எடுத்துட்டோம்னாவே நெகட்டிவில் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது, நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. மசில்ஸ் வெயிட் இல்லை அப்படின்னா பாடி வெயிட்டும் கிடையாது. ஸோ மசில்ஸ் வெயிட் 0வாக இருந்துச்சுன்னா பாடி வெயிட்டும் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த கிவன் ஈக்குவேஷனில் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது என்னவா ஆகும்? 0.35 ஆகும். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னவா சேஞ்ச் ஆகும்? 7.0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் பாசிபிள் கிடையாதுன்றதுனால ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டொமைன்றது பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸ், நீங்கள் ரியல் நம்பர்ஸ் கூட சொல்லலாம். இப்போ பாரு, w of x given ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் x represent the நம்பர் ஆஃப் men. ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மென்னாக இருந்துச்சுன்னா இவ்வளோ மசில் இவ்வளோ வெயிட் இருக்கும். 2 men 3 men இந்த மாதிரி இருக்கும்போது 1 2 3 தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஆளுங்களே இல்லைன்னா அங்கே வெயிட்டும் இருக்காது அப்படின்றது நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நெகட்டிவில் ஆன்சர் சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எதில் எடுத்துக்கிறோம்? ஹோல் நம்பர்ஸில். சரியா? ஸோ டொமைன்றது என்னவா இருக்குது? ஹோல் நம்பர், த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் இஸ் அ ஃபங்க்ஷன். ஒரு மேலேருந்து கீழே ஒரு பால் விழுது அப்படின்னா அதோட ஸ்பீடை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா? அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைமில் கவர் பண்ணுது அப்படின்றத ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் s of t equal to -16t². Graph the function and determine if it is 1 function. இப்போ நம்ம 1 ஃபங்க்ஷனான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். 1 ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ட்ரா பண்ணணும்? கிராஃப் ட்ரா பண்ணணும். நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்? -16. 2 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? -16 × 4ன்னு கிடைக்கும். தட் இஸ் -64. அதே மாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நார்மலாக ரஃபாக கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோ அதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். சரியா? நெகட்டிவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிலோ த எக்ஸ் ஆக்சிஸாக தான் இருக்கும். சரியா? இப்போ நம்ம 1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும். 1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணோன்னா நம்ம என்ன செய்வோம்? டி அப்படின்ற வேரியபிள் 2 வேரியபிள்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸ் ஒய்யாக எடுத்துக்கலாம், ஆர் நீ உனக்கு பிடிச்ச நம்பர்ஸில் எடுத்துக்கலாம். இங்கே எஸ் ஆஃப் t1 அண்ட் எஸ் ஆஃப் t2. கிவன் எஸ் ஆஃப் டீன்றது -16t² இருக்குது. இங்கே t1ன்றதுனால t1² இருக்கும். அதே மாதிரி t2 இருந்துச்சுன்னா t2² இருக்கும். அப்போ -16 -16 கேன்சல். ஸோ t1² அண்ட் t2² ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? t1 அண்ட் t2 ஆர் ஈக்குவல். ஸோ இட் இஸ் 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிராஃப் ட்ரா பண்ணணும் இல்லையா? அதனால் நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். எக்ஸ் f of x 0 மிடில் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு 1 2 -1 -2 இந்த மாதிரி பாக்ஸ் போடணும். சரியா? அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? 0 -16 here -16 -64 -64ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸை நம்ம ரஃபாக இந்த மாதிரி ரஃபாக போடும்போது நீட்டாக இல்லாமலாம் இருக்கக்கூடாது, அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கணும். இந்த கிராஃப் கரெக்டாக யூ ஷேப்பில் வர மாதிரி கரெக்டாக போடுங்க. சரியா? நீங்கள் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கு. இது எக்ஸ் ஒய். ஸோ இதிலேருந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக இந்த டிஸ்டன்ஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி வச்சு சம் போடணும். சரியா? நெக்ஸ்ட் 15th sum. The total cost of airfare on a given route is comprised of the base cost C and the fuel surcharge S in rupee, and both C and S are the functions of the mileage. C of m equal to 0.4 m. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது? m வேரியபிளில் இருக்குது. C
0.4m ப்ளஸ் 50 எஸ் ஆஃப் எம். சி என்னது காஸ்ட்டு, ஃபியூல் சர்சார்ஜுன்றது எஸ். இது எல்லாமே மைலேஜில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி வேரியபிள் மென்ஷன் பண்ணும்போது அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் எ ஃபங்க்ஷன் ஃபார் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ticket in the terms of the mileage. Find the airfare for flying 1600 miles. ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1600 மைல்ஸ் போகுது அப்படின்னா அந்த வேல்யூ எம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, காஸ்ட் வேல்யூ அண்ட் எம் வேல்யூவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். இந்த 2 ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணணும் காஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ சி ஆஃப் எம் ப்ளஸ் எஸ் ஆஃப் எம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் ஃபேர் ஆஃப் ஃப்ளையிங் டோட்டல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடச்சிது. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ டிக்கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜில் நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். தட் இஸ் 0.43. இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது 0.4 ப்ளஸ் 0.003 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.43 கிடச்சிருது. அப்போ 0.43 ப்ளஸ் இந்த 50 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மைலேஜ் 1600, மைலேஜ் வேல்யூ 1600 இருக்கும்போது டோட்டல் காஸ்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எம் ஈக்குவல் டு 1600 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 738 ருபீஸ் கிடச்சிருது. சரியா, லாஸ்ட்டாக சிம்பிள் போட்டுருங்க. ருபீஸ்க்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோமோ அந்த யூனிட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எ சேல்ஸ்மேன், எ சேல்ஸ் பர்சன் whose annual earning can be represented by the function a of x equal to 3000 plus 0.04 into x. இப்போது சேல்ஸ்மேன்னா அவங்களோட சேலரி இதுவாக இருக்கும். எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜில் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. இந்த a of x equal to 3000 plus 0.04 into x. 3000ன்றது ரெகுலராக அவங்களோட சேலரியாக இருக்கலாம். கமிஷன் வருது இல்லையா, எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன் கிடைக்கிறது 0.04 x, where x is the rupees value of merchandise he sells. His son is also in sales. His earning or representative, அப்பாவோட ஏர்னிங் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பையனோட ஏர்னிங் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். டோட்டல் ஃபேமிலியோட இன்கம் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1,50,00,000 ருபீஸ் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்பாவோட சேல்ஸ், அப்பாவோட சேலரி ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கமிஷன். அதே மாதிரி பையனோட சேல்ஸ் ப்ளஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க, சேலரி ப்ளஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட டோட்டல் இன்கம்ங்கும் போது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லிவிடுவோம். தட் இஸ் 55,000 0 ப்ளஸ் 0.9 எக்ஸ். இப்போது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ருபீஸ்க்கு அவங்க சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு இன்கம்மாக இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1,50,00,000. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 14,05,000 ஆன்சர் கிடச்சிருது. சரியா, இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் நீட்டாக ரஃப் காலமில் போட்டிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் 17th sum. The function for exchanging American dollars for Singapore dollar on a given day. அமெரிக்கன் டாலரு சிங்கப்பூர் டாலராக இப்போ நம்ம பங்கு சந்தைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது நம்ம இந்தியன் ருப்பீஸுக்கும் அமெரிக்கன் டாலருக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அமெரிக்கன் டாலருக்கும் சிங்கப்பூர் டாலருக்கும் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. f of x equal to 1.23 into x. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ரெப்ரசன்ட் த அமெரிக்கன் டாலர். எக்ஸ் வேல்யூன்றது அமெரிக்கன் டாலரோட விலை. எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகும், மல்டிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆன் த சேம் டே ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் டாலர், இந்தியன் ருப்பி. சிங்கப்பூர் டாலரை இந்தியன் ருப்பிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 50.50 ஒய்.
where y represent the number of Singapore dollars, write a function which will be the exchange rate of American dollars into Indian dollar. இப்போது அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலருக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் டாலர்லேருந்து அமெரிக்கன் டாலருக்கு ஒரு இந்தியன் ருப்பீஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், டைரெக்டாக அமெரிக்கன் டு இந்தியன் இதுக்கான ஃபங்க்ஷன் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதோட மீனிங் என்ன, ஜி காம்போசிஷன் எஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜி காம்போசிஷன் எஃப், ஜி காம்போசிஷன் எஃப்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஜி காம்போசிஷன் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற வேல்யூ நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், 1.23x. ஸோ ஜி ஆஃப் எக்ஸில் அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், 50.50 இன்ட்டு 1.23x. இந்த டூ வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூக்கு ஆன்சராக இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, அமெரிக்க டாலர் சிங்கப்பூர் டாலருக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் அண்ட் இந்தியன் ருப்பீஸுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், அமெரிக்கன் அண்ட் இந்தியன் ருப்பீஸுக்கான வேல்யூ ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிவன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு, செகண்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 62.1150 இன்ட்டு எக்ஸ். இப்போ அமெரிக்காவில் நம்ம $1 வாங்குகிறோம் அப்படின்னா இந்தியன் ருப்பியில் எவ்வளோ வாங்குறதா மீனிங், 62 rupees வாங்குறதா மீனிங். சரியா, நெக்ஸ்ட்டு the owner of a small restaurant can prepare particular meal at a cost of ₹100. He estimates that if the menu price of the meal is X rupees, then the number of customers who will order that meal at that price in an evening is given by ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் his day revenue, total cost and profit on this meal as a function of x. என்னென்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனை ரெவென்யூவை ஒரு ஃபங்க்ஷனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். டோட்டல் கிடைக்கிற காஸ்ட் அதையும் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் டேர்மில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் சொல்ல போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், காஸ்ட் ஆஃப் ஏ மீல் வந்து 1 மனுக்கான மீலோட ப்ரைஸ் ₹100. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் எக்ஸ். அப்போ டே காஸ்ட் ஃபங்க்ஷன், இப்போது இங்கே ஒருத்தருக்கான மீல் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கான ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டூ வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் கிடைக்கும். ஸோ டே காஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 100. இப்போ 5 மெம்பர்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா 5 இன்ட்டு 100ன்னு சொல்லுவோம். இங்கே எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, 200 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா, ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும், 2000 மைனஸ் 100x காஸ்ட்டு ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸோ டே ரெவென்யூ அப்படிங்கும்போது 200 எவ்வளோ மெம்பர்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம டே ரெவென்யூ 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். டோட்டல் காஸ்ட்டுங்கும் போது தான் நம்மளுக்கு 100 இன்ட்டு 200 மைனஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டோட்டல் ரெவென்யூ, டே ரெவென்யூ இவ்வளோ மெம்பர்ஸ் சாப்பிட்டாங்கன்னா இத்தனை மெம்பர்ஸ் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டுங்கும் போது இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டோட்டல் ப்ராஃபிட், இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ இதுதான் டோட்டலாக கிடச்சிருக்க வேல்யூ. இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இந்த வேல்யூ மைனஸ் ப்ராஃபிட்னாவே என்ன செய்வோம், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுது. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும்போது 200x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20,000 மைனஸ் ப்ளஸ் 100x. இதை நம்ம எக்ஸ் வேரியபிள் டேர்ம்ஸ் குவாட்ரேட்டிக் பாலினாமியலாக ஃபார்ம் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர்
கிடச்சிடும். சரியா? நெக்ஸ்ட் 19th சம். த ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட்டிங் ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டிட்டர்மின் வெதர் த இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்றத நம்ம சொல்லணும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஒன் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட் மெத்தடில் இது சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்லேயே நம்ம என்ன செஞ்சுருப்போம், எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துகிட்டு நம்ம சம் சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் ஆர் x1 அண்ட் x2 ஈக்குவல்னு ஃபைனலாக ஆன்சர் கொடுத்துருப்போம். அந்த மெத்தட்லேயும் இதை சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மெத்தடு காம்போசிஷன் மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிவன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம சால்வ் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ என்னவா கிடச்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 9y ப்ளஸ் 160/5 கிடச்சிருக்கு. அதை நம்ம ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் ஒய், ஏன்னா இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்க வேரியபிள் டேர்ம் ஒய் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒய்யில் வேரியபிளில் இருக்க ஃபங்க்ஷனாக ஜி ஆஃப் ஒய்யாக கன்சிடர் பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன், ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸும் ஈக்குவல், சேம் ஆன்சரே ஈக்குவலாக கிடச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணினா ஒய்யும், ஒய்யை சப்ஸ்டியூட் எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணினா எக்ஸும், அதே மாதிரி ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணினா ஒய்யும் ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு உனக்கு இது டஃப்பாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா என்ன செய்யலாம், எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2, இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி x1 அண்ட் x2 ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாம். இது ஆல்டர்னேட் மெத்தட் தான், நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை 2 காலம் போட்டு ஆல்டர் மெத்தட்னு போட்டு நீங்கள் அந்த மெத்தடில் எழுதிக்கலாம். சரியா? உங்களோட சாய்ஸ் தான். எக்ஸாமில் எப்படி போட்டிங்கனாலும் மார்க் கொடுப்பாங்க. கரெக்டாக போடணும் அதுக்குன்னு. ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் படிச்சிருக்கீங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் எக்ஸ்ன்னு கிடச்சிருது. அதே மாதிரி எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஒய்ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இதுக்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த வேல்யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு சொல்லலாம். ஸோ இந்த வேரியபிளில் எக்ஸ் வேரியபிள் டேர்ம்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9x மைனஸ் 160/5ன்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த வேல்யூ இதை நம்ம திரும்பவும் ஃபங்க்ஷனான்னு சொல்லணும். ஃபங்க்ஷனாக இதுலேயே நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல முடியும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன்னு கம்ப்ளீட் பண்ணிடணும். சரியா? நெக்ஸ்ட்டு 20th சம். எ சிம்பிள் சைபர் டெக்ஸ் எ நம்பர் அண்ட் கோட்ஸ் இட், அது ஒரு ஃபங்க்ஷனாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் இது ஒரு ஃபங்க்ஷனாக ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அபவுட் y ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிராஃபும் y ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஒரு கிராஃபும் ட்ரா பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன வெரிஃபை பண்ண போகிறேன், இது வந்து ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுன்னாவே நம்ம என்ன செஞ்சால் போதும், ஜி காம்போசிஷன் எஃப் வேல்யூவும் எஃப் காம்போசிஷன் ஜி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் வேரியபிளுக்கு ஒய்யும் ஒய் வேரியபிளுக்கு எக்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லிடலாம், இப்போ எக்ஸ் வேரியபிள் எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணினா எக்ஸு, ஜி ஆஃப் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணினா ஒய்ன்ற ஆன்சர் கிடச்சிச்சுனாவே இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு சொல்ல இன்வர்ஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் நம்ம 3x மைனஸ் 4ன்னு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் ஒய்யில் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஆஃப் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்.
இந்த வேல்யூக்கு ஆன்சர் எக்ஸ் கிடைக்கணும், இந்த வேல்யூக்கு ஆன்சர் ஒய் கிடைக்கணும். சரி, அந்த மாதிரி கிடைச்சாச்சு. ஸோ இதோட மீனிங் சேம் ஆன்சரே கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்னென்னு சொல்ல, இதுக்கு இன்வர்ஸ் நம்ம இன்வர்ஸ் பாசிபிள். ஸோ இன்வர்ஸ் நம்ம என்ன, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4/3. இப்போ வேரியபிள் ஒய் வேரியபிளில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே எக்ஸ் ஒய் இருக்க பிளேஸில் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் 3x - 5 இங்கே கிடச்சிருக்கு இல்லையா? 2 காலமாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4/3. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4/3. இது ரெண்டுலேயும் எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது. அதுக்கு ஒரு டேபிளர் காலம். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4 இந்த ஈக்குவேஷன் பை 3 இதை எடுத்துகிட்டு எக்ஸு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ. இதுக்கு டேபிளர் காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. எக்ஸு ஒய், எக்ஸ் 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ, ஒய் 0வாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ. இதை நீங்கள் கிராஃபில் ப்ளாட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4/3. இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணுறோம். இதை நம்ம ரஃபாக இந்த மாதிரி கிராஃப் ட்ரா பண்ணுறோம். சரியா? இந்த மாதிரி கிராஃப் ட்ரா பண்ணிவிட்டு என்னென்ன ஈக்குவேஷன்னு மார்க் பண்ணிடுறீங்க. சரியா கண்ணு? இதுதான் கொஷனில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 1.3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீட்டாக எல்லா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், ஒன் ஃபங்க்ஷன், ஆன்டூ ஃபங்க்ஷனுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் பார்க்கணும். ஓகேவா? இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்வர்ஸ் சம்மும் இந்த மாதிரி ட்ரா பண்ணுற கிராஃப் சம்மும் ஒரு 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் போடும்போதே கேர்ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நடத்தின எல்லா சம்முமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.